அதிமுக சார்பில் இன்று விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்படக்கூடிய சூழலில் அதிமுக சார்பில் போட்டியிட நிர்வாகிகள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். விருப்ப மனுவை வாங்க முண்டியடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகள் குவிந்திருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனுக்களை பெறுவதற்காக நிர்வாகிகள் அங்கே குழுமியிருக்கிறார்கள். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் நிர்வாகிகள் இன்று விருப்ப மனுவை வாங்குவதற்காக விருப்ப மனு விநியோகிக்கப்படுகிறது. விருப்ப மனுவை பெறுவதற்காக அதிமுக நிர்வாகிகள் குவிந்திருக்கிறார்கள். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனுக்களை வாங்குவதற்காக நிர்வாகிகள் குவிந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், விருப்ப மனுவை வாங்குவதற்காக அதிமுக நிர்வாகிகள் குவிந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணியை அதிமுக இதன் மூலமாக தொடங்கி இருப்பதை தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த அதிமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் கட்சியின் சார்பில் அந்த விருப்ப மனுக்களை தற்போது பெற்று வரக்கூடிய அந்த காட்சியில தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விருப்ப மனு விநியோகம் இன்று காலை 10 மணி முதலே தொடங்கி நடைபெற்று வருகிறது. 23ஆம் தேதி வரை, டிசம்பர் 23ஆம் தேதி வரை இந்த விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்பட்டு மனுக்களை பெறுவதற்கான நடவடிக்கைகள் அதிமுக தலைமையின் சார்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு விருப்ப மனுவை பொறுத்த வரைக்கும் பொது தொகுதியாகட்டும் தனி தொகுதியாகட்டும் 15,000 ரூபாய் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதனை பெறுவதற்கு அதிமுகவுடைய உறுப்பினர்கள் தற்போது ஆர்வம் காட்டி வரக்கூடிய நிலைதான் தற்போது இங்கு நீடித்து வருகிறது. பெரும்பாலான உறுப்பினர்கள் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெயரிலும் அதே போல தாங்கள் விரும்பக்கூடிய தொகுதியின் பெயரிலும் விருப்ப மனுக்களை பெற்று இன்றே பூர்த்தி செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் இங்க நேரடியாக பார்க்க முடிகிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வழக்கமா பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல்களில் ஒரு 2 மாதங்கள், அதாவது தேர்தல் அறிவிப்பிற்கு ஒரு மாதம் அல்லது 2 மாதத்துக்கு முன்பாகத்தான் விருப்ப மனு விநியோகம் மேற்கொள்ளும். ஆனால் இந்த முறை மிக முன்னதாகவே, கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னதாகவே இந்த விருப்ப மனு விநியோகத்தை அதிமுக தொடங்கிவிட்டது. காரணம் என்னவென்றால், முன்னதாகவே இந்த விருப்ப மனுக்களை பெற்று யார் யார் போட்டியிட விரும்புகிறார்களோ அவர்களுடைய பெயரை இறுதி செய்து வேட்பாளர்களை அறிவித்து அவர்களை களத்தில் இறக்குவதற்கான முயற்சியாகத்தான் அதிமுக இதனை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் விருப்ப மனுக்களை வாங்குவதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டி வருகிறார்கள் அதிமுக உறுப்பினர்கள். அதனையும் முன்னாள் அமைச்சர்கள் இந்த விருப்ப மனுக்கள், குறிப்பாக எஸ்பி வேலுமணி, தங்கமணி, KP முனுசாமி உள்ளிட்டவர்களும் தற்போது இன்றே தங்களுடைய விருப்ப மனுக்களை வாங்கி பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய நிலைதான் நீடிக்கிறது. உங்களுக்கு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.